அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு. அரேபியாவில் நடந்த ஒரு உண்மை வரலாறு கதை. உங்களுக்கு நான் அதை சொல்ல விரும்புகிறேன். இன்ஷா அல்லாஹ் கேளுங்க. முஹம்மது பின் அப்துல் பஹீர் என்ற ஒரு மனிதர் மக்கா நகரத்தில் வாழ்ந்து வந்தார். இவர் மிகவும் ஏழ்மையான நிலையிலும் மற்றும் ஆதரவற்ற நிலையிலும் இருந்தார். அந்த நாள் மிகவும் கொடுமையானதாக இருந்தது. அவர் வீட்டில் ஒரு சிறு துண்டு உணவு கூட இல்லை. உணவு கிடைக்குமா, ஏதேனும் உதவி கிடைக்குமா என்று எண்ணியவாறு தன் வீட்டை விட்டு வெளியேறினார். அவர் நடந்து சென்ற பாதையில் ஒரு சிறிய பையை ஒன்று கண்டார். அதை தன் வீட்டிற்கு எடுத்து சென்று திறந்து பார்த்தார். அதனுள்ளே வைரங்கள் முத்துக்களால் ஆன ஆபரணம் ஒன்று இருந்தது. அதை கண்டு அவர் வியந்து நின்றார். அதே சமயம் வீட்டிற்கு வெளியில் ஒரு சப்தம் கேட்டிருந்தது. நான் என்னுடைய கைப்பையை தொலைத்து விட்டேன். அதை கண்டு பிடித்து தருபவருக்கு 500 திராம் தருகிறேன் என்று ஒரு முதியவர் அறிவிப்பு செய்து கொண்டு மக்கா நகரில் இருந்தார். இந்த முஹம்மது பின் அப்துல் பஹீர் மெதுவாக அந்த முதியவரிடம் சென்று அந்த பையை கொடுத்தார். உடனே அந்த முதியவரின் முகத்தில் எண்ணற்ற மகிழ்ச்சிகள்தான். தொலைத்த பொருளை மீட்டு கொடுத்து விட்டீர் என்று அவ்வளவு ஆனந்தம், அவ்வளவு சந்தோஷம் அந்த முதியவருக்கு. அவர் கூறியதை போன்று 500 திராம் கொடுத்தார். ஆனால் அதை முஹம்மது பின் அப்துல் பஹீர் வாங்க மறுத்துவிட்டார். இது எனக்கான வெகுமதி இல்லை, அல்லாஹ்விற்காக நான் இதை உங்களிடம் ஒப்படைத்தேன் என்று கூறியவாறு அந்த இடத்தை விட்டு முஹம்மது பின் அப்துல் பஹீர் நகர்ந்து சென்றார். காலங்கள் கடந்தது. முஹம்மது பின் அப்துல் பஹீருக்கு தன்னுடைய மார்க்க கல்வியை அதிகப்படுத்தி கொள்ளவும் வாழ்வாதாரத்தை தேடி மக்காவை விட்டு வேறு இடம் செல்ல கடல் பிரயாணத்தை மேற்கொண்டார். கடல் பிரயாணத்தின் போது ஒரு நாள் புயல் மற்றும் சூறாவளி காற்றினால் அவர் சென்ற கப்பல் முழுவதுமாக சேதமடைந்து விட்டது. அதிலிருந்து மக்களும் பொருள்களும் கடலில் மூழ்கி மறைந்து விட்டன. முஹம்மது பின் அப்துல் பஹீர் மட்டும் கடலில் மிதந்தவாறு ஒரு தீவை அடைந்தார். அங்கு சென்றதும் ஒரு அழகிய பள்ளிவாசலை கண்டார். அங்கு சென்ற அவர் குர்ஆன் அழகிய குரலில் படித்தார், ஓதினார்கள். இதை செவியேற்ற அந்த தீவில் உள்ள மக்கள் இவரிடம் வந்து, எங்களுக்கு நீங்கள் இமாமாக இருந்து தொழுகை நடத்துங்கள், ஏனெனில் எங்களில் எவரும் குர்ஆன் படிக்க தெரியவில்லை, தெரிந்தவர்களும் இல்லை என்று கூறினார்கள். மேலும் உங்களின் வாழ்வாதாரத்திற்காக எங்களால் முடிந்த தொகையை கொடுக்கிறோம் என்று கூறினார்கள். முஹம்மது பின் அப்துல் பஹீர் இதை ஏற்றுக்கொண்டு தன் பணியை தொடங்கினார்கள். அதே போன்று ஒரு நாள் முஹம்மது பின் அப்துல் பஹீருக்கு அவர்கள் அரபு எழுத்துக்களை எழுதி கொண்டிருந்தார். இதை கவனித்த மக்கள் தங்கள் பிள்ளைகளுக்கும் அரபு மொழியை முழுவதாக சொல்லித்தரும்படி கேட்டார்கள். அதற்கென தனியாக தொகை கொடுப்பதாகவும் கூறினார்கள். அப்துல் பஹீர் அதை ஏற்றுக்கொண்டார்கள். ஒரு நாள் அந்த தீவின் மக்கள் முஹம்மது பின் பஹீரிடம் வந்து, எங்களிடம் ஒரு அனாதை பெண் இருக்கிறாள், அவளிடம் சிறிது செல்வமும் இருக்கிறது, அவளை நீங்கள் திருமணம் செய்து கொண்டு எங்களோடு இந்த தீவிலேயே இருந்து விடுங்கள் என்று கூறினார்கள். அவரும் அதை ஏற்றுக்கொண்டார். திருமணம் நாளன்று திருமணம் நடக்கும் இடத்திற்கு முஹம்மது பின் அப்துல் பஹீர் அந்த பெண்ணுக்கு அழைத்து வரப்பட்டார்கள். முஹம்மது பின் அப்துல் பஹீருக்கு அந்த பெண்மணி முகத்தை பார்க்க தலையை உயர்த்திய போது அவள் கழுத்தில் அணிந்த ஆபரணத்தை பார்த்து உறைந்து போய் நின்றார். அந்த பெண் அவரை அழைத்து கூட அறியாமல் சிலை போல் அந்த ஆபரணத்தையே பார்த்து கொண்டிருந்தார். உடனே அந்த பெண் மக்களை அழைத்து, இவருக்கு என் மீது விருப்பமில்லை, என் ஆபரணத்தின் மீதுதான் விருப்பம் என்று கூறினார்கள். இதை கேட்ட மக்கள் முஹம்மது பின் அப்துல் பஹீரிடம் என்னவென்று கேட்டார்கள். அதற்கு அவர், என் வாழ்வில் நடந்த சிறிய நிகழ்வுதான், இதை ஆபரணத்தை சந்தித்திருக்கிறேன் என்று அவர் கடந்த காலத்தில் நடந்த அந்த நிகழ்வை அந்த மக்களிடம் கூறினார். இதை கேட்ட அந்த மக்கள் உடனே அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர் என்று கூறினார். முஹம்மது பின் அப்துல் பஹீருக்கு ஒன்றும் புரியவில்லை. என்னவென்று தெளிவாக கூறுங்கள் என்று மக்களிடம் கேட்டார்கள்.
அந்த மக்கள் கூறினார்கள், இந்த ஆபரணத்திற்கு உரிமையானவர் ஒரு முதியவர். அவர் மக்காவில் இதை தொலைத்ததாகவும் பின்பு ஒரு வாலிபர் அதை இவருக்கு எடுத்து கொடுத்ததாகவும் மற்ற இவர் எந்த சன்மானமும் வேண்டாம் என்றும் அல்லாஹ்வின் முகத்துக்காகவே இதை செய்ததாகவும் என்று கூறியதாக அந்த மக்கள் கூறினார்கள். இதை கேட்ட அந்த மக்கள் மீண்டும், நான் மக்கா சென்று அந்த வாலிபனை என் மகளுக்கு மணமுடிக்க வைக்க வேண்டும் என்று கூறினார். ஆனால் அதற்கிடையில் அவர் மரணித்து விட்டார். அவரின் மகளை தான் இப்போது நீங்கள் திருமணம் செய்ய போகிறீர்கள். சுப்ஹானல்லாஹ். தக்வாவோடு வாழும் மனிதர்களுக்கு அவர்கள் எதிர்பாராத நிலையில் அல்லாஹ் அவர்கள் இழந்ததை அழகிய முறையில் திருப்பி கொடுப்பான். சுப்ஹானல்லாஹ். அவர் திருப்பி கொடுத்த அந்த ஆபரணம் மீண்டும் அவரின் குடும்பத்திற்கே கிடைத்தது. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் மீது அல்லாஹ்வுக்காக செய்தேன்னு ஒரு காரணத்தினால அல்லாஹ்வுக்கு அப்துல் பஹீருக்கு அவர் நினைத்தபடி கல்வியை பகிர வேண்டும் என்ற எண்ணமும் ஆசையும் நிறைவேற்றிவிட்டது. அவருடைய சொற்களை மற்றவர்கள் தெரியப்படுத்த வேண்டும் அந்த ஆசையும் நிறைவேற்றி வைத்தான் அல்லாஹ். அந்த ஒரு பெண்ணை மணமுடிக்கிறதுக்கும் அந்த ஒரு சம்பவம் இடத்தில் நடந்ததையே அதே விஷயத்தில் அவருக்கே அது கிடைக்கிறத அளவுக்கு அல்லாஹ் அதை செஞ்சு காட்டிட்டான். எப்படி சுப்ஹானல்லாஹ். இதை சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. அல்லாஹ் முகத்துக்காகத்தான் நான் பண்ணேன்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காக அல்லாஹ் அவர் வாழ்க்கையை எப்படியெல்லாம் மாற்றியிருக்கான். அப்போ அல்லாஹ் மீது நம்ம ஒரு நிமிஷம் அந்த நம்பிக்கையை வச்சு அல்லாஹ்வின் மேலே பாரத்தை போட்டுட்டு, அல்லாஹ் இருக்கா எனக்கு, அல்லாஹ் போதும், அல்லாஹ்வுக்காக தான் பண்ணேன், அல்லாஹ்வுக்காக தான் செஞ்சேன், அல்ஹம்துலில்லாஹ். அப்போ நம்ம வாழ்வில் இதை சொல்லியிருந்தோம்னா அல்லாஹ் எவ்வளோ நம்மளுக்கு பண்ணியிருப்பான். சுப்ஹானல்லாஹ். இனிமே அனைவரும் எல்லாரும் நான் அல்லாஹ்வுக்காக தான் பண்ணேன், அல்லாஹ்வுக்காக செஞ்சேன், நான் பெருமைக்காகவும் புகழுக்காகவும் இல்லாமல், ஆனால் அல்லாஹ்வுக்காக எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அல்லாஹ்வுக்காக செஞ்சேன்னு இன்ஷா அல்லாஹ் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அல்லாஹ்வுக்காக, எல்லாமே அல்லாஹ்வுக்காக தான், அவ்வளோதான், என்னோடய வாழ்வே அல்லாஹ்வுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுக்காக துவா செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்ட்ட நம்மளுக்காக துவா செய்யுங்க. எல்லாம் வல்ல அல்லாஹ் சொல்கிறேன். எனக்கு பேச்சே வரல. இந்த ஒரு சம்பவம் அல்லாஹ் நம்மளுக்கு அப்போ நம்ம எந்த அளவுக்கு அல்லாஹ்வோட அந்த இடத்துல மிஸ் பண்ணியிருக்கோம், இழந்திருக்கோம் அப்படின்றத இப்போ தான் யோசிக்கிறேன். நம்ம யோசித்து இனிமேலாச்சும் அல்லாஹ் நம்மளுக்காக இருக்கேன் அப்படின்னு நினச்சி நம்ம அனைவரும் அல்லாஹ்விடத்திலே கூறி அல்லாஹ்விடத்திலேருந்தே பெறுவோம் இன்ஷா அல்லாஹ். ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.